திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 923, அதிகாரம் கல்லுண்ணாமை. ஒரு குடிகாரன் தினமும் இரவு நேரத்தில் குடித்துவிட்டு அந்த வீதியின் வழியே செல்பவர்களை அடிப்பதும் தீய வார்த்தைகளால் பேசுவதும் வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் ஞானி ஒருவர் அந்த வீதி வழியாக வந்தார். அப்போது அந்த குடிகாரன் குடிபோதையில் தன்னிலை மறந்து ஆடிக்கொண்டிருந்தான். அவனது உடைகள் கிழிந்திருந்தன. ஞானியை பார்த்ததும் பல தீய வார்த்தைகளால் திட்டினான். அங்கிருந்த கட்டில் ஒன்றினை எடுத்து அவர் மீது வீசினான். ஞானி ஒதுங்கிக் கொண்டதால் அது கீழே விழுந்து உடைந்தது. ஞானி எதற்கும் கலங்காதவராக மௌனமாக அங்கேயே நின்று கொண்டிருந்தார். ஞானியின் மௌனம் குடிகாரனை சற்று தடுமாற வைத்தது. சிறிது நேரத்தில் அவன் போதையில் மயங்கி சாய்ந்தான். மறுநாள் மதிய வேளையில் ஞானி ஒரு புதிய கட்டிலையும் 2 ஆடைகளையும் வாங்கி கொண்டு அந்த குடிகாரனிடம் வந்தார். முதலில் அவன் வாயில் ஒரு கைப்பிடி இனிப்பான சர்க்கரையை ஊற்றினார். பின்பு அவர் கொண்டு வந்த கட்டிலையும் புதிய ஆடைகளையும் அவனிடம் கொடுத்தார். அப்போது அவன், நீங்கள் யார்? இதையெல்லாம் எதற்காக எனக்கு தருகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு ஞானி, நண்பனே, நேற்று நான் இவ்வழியாக வந்தபோது நீ உன் நிலை மறந்து இருந்தாய். என் மீது ஒரு கட்டிலை தூக்கி எறிந்தாய். அது கீழே விழுந்து உடைந்து விட்டது. அதற்காகத்தான் இந்த கட்டில். உன் வாயிலிருந்து பல கசப்பான சொற்கள் வந்தன. அந்த கசப்பு நீங்கி இனிப்பான சொற்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சர்க்கரை. உனது ஆடைகளும் உனது மானத்தை மறைக்காமல் கிழிந்திருந்தது. அதற்காகத்தான் இந்த ஆடை என்றார். எந்த சூழ்நிலையும் மனிதன் பண்பு மாறாமல் இருக்க வேண்டும். உன்னையே நீ மறந்துவிட்ட வேளையில் உனது மானத்தை வேறு ஒருவர் தான் காப்பாற்ற வேண்டும். அதைத்தான் நான் செய்தேன் என்ற ஞானியின் மறைமுகமான அறிவுரைகள் குடிகாரனை மனம் மாற வைத்தது. ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். எத்தனையோ மனிதர்கள் கூறிய அறிவுரையை ஏற்காத என் மனம் உங்களின் வார்த்தைகளில் மாறிவிட்டது. அதற்கு காரணம் அவமானப்படுத்தியவரிடம் அன்பு காட்டும் உங்களது உயர்ந்த எண்ணம்தான் என்று மனம் திருந்திய மனிதனாய் ஞானியை பின்தொடர்ந்தான். பெற்ற தாயின் முன்பு கல்லுண்டு மயங்குதல் துன்பம் தரும். அப்படியானால் குற்றம் கடியும் சான்றோரின் முகத்தில் அது என்னவாகும் என்பதை ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்துக்களி என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். குடித்தல் அழிவு, குடிக்காதிருத்தலே மகிழ்வு.